வணக்கம். இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்ந்து 7வது நாளாக வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த 7வது நாள் யுத்தத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, யார் வெற்றி பெறுறாங்க, யார் தோல்வி பெறுறாங்க, கண்டினியூஸாக இவங்க மாற்றி அவங்க மாற்றி இவங்கன்னு அடி கொடுத்து இருக்கிற ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்மளுடைய பங்கு சந்தை பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா உலக சந்தைகளும் இறங்கியிருக்கு. ஆனால் சண்டை போகிற இஸ்ரேலோட உலக சந்தை பார்த்தோன்னா கண்டினியூஸாக ஏறிட்டு இருக்குது. என்ன காரணமே புரியல. ஸோ TA-35 அதாவது டெல்லவிவ் 35 அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த இதுவாகட்டும், நீங்கள் அதில் 1% கூடியிருக்கு. டெல்லவிவ் 125 அப்படின்றது அது 1% கூடியிருக்கு. டெல்லவிவ் 90 பார்த்தா அதுவும் 1% கூடியிருக்கு. அதேமாதிரி TA growth, TA SME 60 அண்ட் டெல்லவிவ் 20, டெல்லவிவ் 200 இது எல்லாமே கிட்டத்தட்ட 1% கூடியிருக்கு. எல்லாமே க்ரீனில் இருக்குது. முதல்ல எந்த ஒரு நம்மளுடைய இண்டிசஸ் எடுத்திங்கன்னா எந்த ஒரு இண்டிசஸும் வந்து க்ரீனில் கிடையாது. எல்லாம் ஆல் இண்டிசஸ் ஆல் செக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ரெட்டு. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு பெரிய இறக்கம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இவங்க இஸ்ரேலோட இதில் வந்து எந்த ஒரு இண்டிசஸும் ரெட்டில் கிடையாது. எல்லாமே வந்து பாசிட்டிவில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நேற்று வந்து ஈரான் வந்து ஒரு பெரிய மிசைல் தாக்குதல் வந்து அவங்க பங்கு சந்தை கட்டடத்தில் நடத்தினாங்க. அது டெல்லவிவ் பக்கத்தில் இருக்க ரம்டா நகரில் இருக்க அந்த சந்தை அந்த கட்டடத்தின் மேலே ஒரு தாக்குதல் நடந்தாங்க. ஒரு பெரிய தாக்குதல் அது. அந்த பில்டிங் மேலே இருக்கிற சைடு இருக்கிற ஃபுல்லாக எல்லாம் வந்து உடஞ்ச இது வந்து வீடியோவில் நம்ம பார்க்க முடியுது. வீடியோ மற்றும் ஃபோட்டோஸ் வந்து நிறையா வந்து வளம் வந்துட்டுருக்கு. அந்த பங்கு சந்தை அடிபடுற காட்சிகள் கூட வந்து வருது. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த தாக்குதலுக்கு உட்பட்ட சந்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீனில் இருக்குது. இது மற்ற நாடுகளோட சந்தை பார்த்திங்கன்னா வந்து ரெட்டில் இருக்குது. அடி வாங்கின ஈரானோட சந்தை வந்து நடக்காத மாதிரி ரெட்டில் தான் இருக்குது, தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. ஒரு 3-4% வந்து மேலேருந்து கீழே இறங்கி முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஏஷியன் சந்தைகளை பார்த்தோம் அப்படின்னா, சவுத் கொரியன் சந்தைகள் வந்து ஓரளவு கோஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தைகள் வந்து ஓரளவு வந்து பாசிட்டிவில் இருந்தது. அதே மாதிரி சைனா ஆகட்டும், ஹாங்காங் சந்தையாகட்டும், மீதி அதேமாதிரி ஜப்பான் சந்தைகள், கிட்டத்தட்ட எல்லா சந்தைகளும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இறக்கத்தில் தான் வந்து ஏஷியன் மார்க்கெட்ஸ் க்ளோஸ் ஆச்சு. அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் டாக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் வந்து மைனஸில் தான் க்ளோஸ் ஆச்சு. நம்ம சந்தை பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் ஓப்பன் 24,803, ஹை வந்து 24,863. ஸோ அங்கேருந்து ஒரு 60 புள்ளிகள் வந்து 30 புள்ளிகள் மைனஸில் முடிஞ்சிருக்கு. சந்தை வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு முடிவெடுக்க முடியாமல் வந்து ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருந்தது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி DSFIs கொஞ்சம் பையிங்கில் இருந்தது. ஆனால் வால்யூம் வரல. ரொம்ப கம்மியான ஒரு வால்யூம் வந்து பர்ச்சேசிங் இருந்தது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய புஷ்அப் இல்லை. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தா மிட் கேப் அண்ட் ஸ்மால்க்கு ஒரு பெரிய இறக்கம். ஸ்மால் கேப் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் கேப்போட இண்டிசஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2% இறங்கி இருந்தது. அதே மாதிரி மிட் கேப்போட இண்டிசஸ் பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 2% பக்கத்தில் இருந்து இறக்கத்தில் இருந்தது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ வந்து மிட் கேப் ஸ்மால் கேப்போட போர்ட்ஃபோலியோ எல்லாமே கிட்டத்தட்ட பெரிய அளவில் லாஸில் இருந்தது. ஸோ பெரிய ஏற்றம் இல்லை அப்படின்னாலும் லாஸ் இன்றைக்கி பெரிய அளவில் லாஸ் இன்றைக்கி கிட்டத்தட்ட தொடர்ந்து தொடர்ந்து ஒரு 3-4 நாளாகவே வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் கண்டினியூஸாக ஒரு இறக்கம். இப்போ நிறைய பங்குகள் வந்து இறங்கி வந்திருக்கு. ஸோ நம்ம நல்ல ஹையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிட்டத்தட்ட 10லேருந்து 15% வரைக்கும் வந்து ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இறங்கி வந்திருக்கு. நம்மளால் பார்க்க முடியுது. அதேமாதிரி பார்த்தோம் நெக்ஸ்ட் நிஃப்டி இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 940 புள்ளிகள் வந்து இறக்கம். 65,848 க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 55,577 க்ளோஸ் ஆயிருக்கு. 251 புள்ளிகள் இறக்கம். நிஃப்டி 100 25,320 க்ளோஸ் ஆயிருக்கு. 77 புள்ளிகள் இறக்கும். அதே மிட் கேப் நிஃப்டி பார்த்தோம்னா 950 புள்ளிகள் இன்றைக்கி அதில் இறக்கும். 57,159 க்ளோஸ் ஆயிருக்கு. அதே பிஎஸ்சியில் பார்த்தோம்னா 81,361 க்ளோஸ் ஆயிருக்கு. 82 புள்ளிகள் அதில் அந்த இதுலேயும் இறக்கும். அதே மாதிரி செக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ செக்டர் தவிர மீதி அனைத்து செக்டரும் இன்றைக்கி வந்து இறக்கதாக இருந்தது. கிட்டத்தட்ட 1-லேருந்து 1.5% வரைக்கும் அனைத்து செக்டரும் வந்து இன்றைக்கி இந்த இறக்கத்தில் இருந்ததை பார்க்க முடியுது. அதே மாதிரி நிஃப்டியில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22 பங்குகள் இன்றைக்கி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதேமாதிரி 28 பங்குகள் இன்றைக்கி வந்து மைனஸ். அது குறிப்பாக பார்க்க ஒன்றா நிஃப்டியில் வந்து இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், TCS, SBI, அதானி போர்ட்ஸ், டெக் மஹேந்திரா, கோல் இண்டியா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், NTPC, ஜியோ ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க் போன்ற பங்குகள் வந்து இன்றைக்கி இறக்கத்தில் இருந்தது. அதே மாதிரி ஏற்றம் கொடுத்த பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது மஹேந்திரா, பாரதி ஏர்டெல், கோட்டக் பேங்க், L&T, ரிலையன்ஸ், டாடா கன்சூமர், டைட்டன், அதே மாதிரி பார்த்தா ஈஸ்வர் மோட்டார்ஸ், விப்ரோ, HDFC பேங்க், JSW ஸ்டீல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஸோ மாருதி, டாக்டர் ரெட்டி, கிராசிம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருந்தது. இன்றைக்கி சந்தையை வந்து இறக்க விடாமல் பார்த்த பங்குகள் அப்படின்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ரிலையன்ஸையும் HDFC வங்கியும் சொல்லலாம். அது கிட்டத்தட்ட வந்து ரெண்டும் வந்து சரிசமமாக போட்டு நீயா நானும் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ சந்தை இறக்க விடாமல் வந்து அவங்க 2 பேரும் வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவில் பாசிட்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க.
அதேமாதிரி ப்ராடர் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் ரொம்ப வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி அட்வான்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா எனக்கு அதுக்கு நேர் எதிராக வந்து 3 நெகட்டிவ் இன்றைக்கி இருந்தது. டிக்ளைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சியில் 3065 பங்குகள் வந்து டிக்ளைன், அட்வான்ஸ் பார்த்தா 921 பங்குகள். அதுமாதிரி 50 ஹை பார்த்தோம் 73, 50 லோ பார்த்தா அதுவும் அதிகரிச்சிருந்தது. இன்றைக்கி 79 பங்குகளாக இருந்தது. என்எஸ்சியில் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 4க்கு 1ன்ற சதவீதத்தில் இன்றைக்கி இருந்தது. 4 பங்கு இறங்கியிருந்தால் 1 பங்கு மட்டும் தான் இன்றைக்கி ஏற்றத்தில் இருந்தது. அட்வான்ஸில் பார்த்தா 516 பங்கு அட்வான்ஸ், 2363 பங்குகள் இன்றைக்கி டிக்ளைனில் இருந்தது. ஸோ இறக்கத்தில் இருந்த பங்குகள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி லோயர் சர்க்யூட் அடித்த பங்குகள்னு பார்த்தா 107 பங்குகள் இன்றைக்கி லோயர் சர்க்யூட்டில் இருந்தது. அதே மாதிரி 50 லோவில் பார்த்தோம் அப்படின்னா 43 பங்குகள் இன்றைக்கி 52 லோவில் இருந்தது. அப்பர் சர்க்யூட் 46, 50 ஹை பார்த்தா 35. இன்றைக்கி இறக்கம் கண்ட பங்குகள் அப்படி பார்க்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் மார்ட் நேற்று ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்தது. அதுக்கு அந்த பங்குகள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட 8% இன்றைக்கி இறக்கத்தில் இருந்தது. அதாவது வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ், சைன்ட் லிமிடெட், மிண்டா கார்பரேஷன், எத்தோஸ் லிமிடெட், இன்டெலெக்ட் டிசைன், இ-கிளாஸ் சர்வீசஸ், பிரின்ஸ் பைப்ஸ், கிரைன்வெல் நார்டன், எலக்ட்ரோஸ்டீல் காஸ்டிங், ஃபினோலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், JSW எனர்ஜி, ஜி என்டர்டைன்மெண்ட், ஹாப்பியஸ்ட் மைன்ஸ், ரூட் மொபைல், ஃபியூசன் ஃபினான்ஸ், வேலர் எஸ்டேட், வருண் பேவரேஜஸ், லாய்ட்ஸ் இன்ஜினியரிங், திலீப் பில்கான், ஆர்த்தி ஃபார்மா லேப்ஸ், அதானி டோட்டல் கேஸ், ரயில்டெல் கார்பரேஷன், டிவிஎஸ் சப்ளை செயின், சன் ஃபார்மா அட்வான்ஸ், என்பிசிசி, நோமக வெல்த் மேனேஜ்மெண்ட், காஃபிடா என்டர்பிரைஸ், ஐஎஃப்சிஐ, எபிக்ரல், பிஇஎம்எல், இன்ஜினியர்ஸ் இந்தியா, ஜாம்னா ஆட்டோ, பிரிசம் ஜான்சன், ரயில் விகாஸ் நிகம். ஸோ இந்த பங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 4லேருந்து 6% இறங்கிய பங்குகள். அதேமாதிரி குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட், ஜிடிஎல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்ஸ்மோக்கர் ரயில் இன்ஜின், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், அம்பர் என்டர்பிரைசஸ், டைம் டெக்னோபஸ்ட், ஜெய்கார், ரத்தன் இந்தியா பவர், எம்டிஎன்எல், பிர்லா கார்பரேஷன், அதானி கிரீன், பாம்பே டையிங், டைனமெட்டிக் டெக்னோ, டிடகா ரயில் சிஸ்டம், ரைட்ஸ், வேதாந்தா, HFCL, ஆரக்கல் ஃபினான்ஷியல், அப்புறம் ஷாப்பர் ஸ்டாப், பாலி மெடிக்யூர், ஆஸ்ட்ராசென்கா ஃபார்மா, எல்ஐசி ஹவுசிங், சென்ட்ரல் பேங்க், பாலாஜி அமின்ஸ், வெல்ஸ்பன் கார்ப், சூரிய ரோஷினி, அலாக் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன், லிண்டே இந்தியா, குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஜூபிட்டர் வேகன்ஸ், ஐடியா ஃபோர்ஸ் டெக்னாலஜி, கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ், மேன் இன்ஃப்ரா, டாடா எலக்ட்ரிக் ஷிப்பிங் கார்பரேஷன், GHCL, ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ், SBI கார்ட்ஸ், ஸ்வீக்கன் சயின்டிஃபிக், கிர்லோஸ்கர் ஃபினோமெடிக், டார்க், யூகோ பேங்க், இந்துஸ்தான் காப்பர், PTC இண்டஸ்ட்ரீஸ், சுப்ரஜித் இன்ஜின், அப்புறம் பார்த்தா ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஈக்விட்டஸ் ஸ்மால் ஃபினான்ஸ், இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இந்த பங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3லேருந்து 5% இறங்கிய பங்குகளாக இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பங்குகள் இன்றைக்கி இறக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 3லேருந்து 1% இறங்கிய பங்குகள் பார்த்தா கிட்டத்தட்ட லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது, வாசிக்கிட்டே போகலாம். ஸோ அது இப்போ இறக்க வேண்ட பங்குகள் இன்றைக்கி அதிகம். அதே மாதிரி பார்த்தா ட்ரீம் ஃபோக்ஸ் சர்வீசஸ், அது ஒரு 10% இறங்கிய பங்குகள். KBC குளோபல், சப்தோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்கன் ஹெல்த் கேர், STL குளோபல் லிமிடெட், ப்ரைம் ஃபோக்கஸ், மிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ராஜ் ஆயில் மில்ஸ், லேண்ட்மார்க் ப்ராப்பர்ட்டி, ரூபி மில்ஸ், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 63 மூன்ஸ் டெக்னாலஜி, பிர்லா கேபிள், பாரத் வயர் ரோப்ஸ், கருடாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், மைண்டெக், KP எனர்ஜி. ஸோ இந்த பங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 5லேருந்து 8% வரைக்கும் இறங்கிய பங்குகள். நம்ம நாளைக்கு போடுற வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்தெந்த பங்குகள்லாம் வந்து கண்டினியூஸாக அந்த வாருக்கு பிறகு இறங்கிய பங்குகள், அதாவது ஒரு வாரத்தில் எத்தனை % இறங்கியிருக்கு அப்படின்னு நாளைக்கு வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா பார்த்துட்டு மண்டே அல்ல அடுத்த வாரத்தில் உங்களுக்கு அந்த பங்குகளை வாய்ப்பு இருக்கா பார்த்துட்டு நல்ல பங்காக இருந்தால் அதில் வந்து கிட்டத்தட்ட சின்ன இதுலேயே வந்து ஒரு 10-15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பங்குகளாக இருக்கும். கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெஸ்டாரண்ட் பிராண்ட் ஒரு 5% ஏறிய பங்குகள், ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக் ஒரு கிட்டத்தட்ட 3% ஏறிய பங்குகள். நீங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப நல்ல ஒரு ஏற்றமான பங்குகள் 5% மொத்தம் பெரிய ஏற்றம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. டாடா கன்சூமர், ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ், ஏச்சர் மோட்டர்ஸ், பயோகான், திகா இண்டஸ்ட்ரி, இண்டிகோ பென்ஸ், ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ், மஹேந்திர விப்ரோ, அல்கைல் அமின்ஸ், எம்டா டெக்னாலஜி, ITT சிமெண்டேஷன், சிக்னேச்சர் குளோபல். ஸோ இதுதான் சீமஸ் இன்வெஸ்ட். இந்த மாதிரி பங்குகள் பண்ண ரெட்டிங்டன், டாக்டர் ரெட்டி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், DC சிஸ்டம்ஸ், திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ், இந்த பங்குகள் மட்டும்தான் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1% 3% வரைக்கும் ஏறிய பங்குகள் இன்றைக்கி. ஸோ இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தம் வந்து பெரிய அளவில் எஸ்கலேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ அமெரிக்கா பார்த்தோம் அப்படின்னா நாங்களும் வந்து வாருக்கு வருவோம் அப்படின்னு என்ட்ரி லெவலில் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வடகொரிய அதிபர், நீங்கள் வந்து ஈரானை வந்து ரொம்ப இது பண்ணுறீங்க, அதனால் வாருக்கு நாங்களும் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி வடகொரிய அதிபர் வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி இஸ்ரேல் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஈரான் டார்கெட்டை முக்கியமான இடங்கள்லாம் அழைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக வந்து அவங்களுடைய கட்டமைப்பை வந்து ஒரு 2-3 நாளே வந்து குண்டுகள் போட்டு தொலைத்து எடுத்திருக்காங்க. அதனால் ஈரானுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பலத்த பொருளாதார சீரழிவு அப்படின்னு சொல்லலாம்.
இது அதே மாதிரி இவங்களும் வந்து திருப்பி அடிச்சிருக்காங்க டெல் அவிவ் போன்ற நகரங்களில். அதே மாதிரி அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய பொருளாதார இழப்பு இருக்குது. அதில் வந்து பொருளாதார இதை வந்து பார்க்கும்போது ஈரானுக்கு அதில் ரொம்ப பெரிய நஷ்டத்தில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக அவங்க வந்து பெரிய கட்டமைப்பெல்லாம் உருவாக்கின கட்டமைப்பு எல்லாத்தையுமே இஸ்ரேல் வந்து வான் தாக்குதல் மூலமாக எல்லாத்தையும் அடித்து உடச்சி நாசம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 4 நியூக்ளியர் சைட்ஸு, முக்கியமான ஒரு டிவி சேனல் இருக்கிற இடம், அது மாதிரி அவங்களுடைய அதாவது ஏவுகணை தயாரிப்பு இடம், ட்ரோன் தயாரிக்கக்கூடிய இடங்கள், 2 ஹாஸ்பிட்டல்ஸ் அடிச்சிருக்காங்க, யூனிவர்சிட்டிஸ் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஈரானுக்கு வந்து முக்கியமான இடங்களும் அந்த இடம் தேடி வந்து இஸ்ரேல் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஈரானுக்கு வந்து பெரிய இழப்பு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த வார் எஸ்கலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து இப்போ ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்றைக்கி கூட வந்து ஃப்ரான்ஸ் மற்றும் யூரோப்பிய கண்ட்ரிஸ் கூட பேசுகிறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நடந்து எப்படி அந்த சீஸ் ஃபயர் ஆகுதுன்னு தெரியல. பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. ஆக மொத்தம் சண்டை நடக்கிற இடத்துல இருக்கிற பங்கு சந்தை ஏற்றம் இருக்குது. அடுத்த நாட்டில் இருக்க பங்கு சந்தையில் வந்து இன்றைக்கி இதில் வந்து இறக்கம் கண்டுக்கிட்டு இருக்குது மார்க்கெட். என்ன சொல்கிறதுனே புரியல மார்க்கெட்டை பற்றி. மார்க்கெட்டில் நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. அந்த பாசிட்டிவ் நியூஸ்லாம் வைப் கொடுக்க மாட்டேங்குது நம்ம மார்க்கெட். கிட்டத்தட்ட ஏற்றம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கூட நான் பார்த்தேன். அது வந்து அந்த பாயிண்ட்கே வரல கடைசியில். அதேமாதிரி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 24,700 அப்படின்ற சப்போர்ட் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதேமாதிரி அதுக்கு அடுத்த சப்போர்ட் 24,650, 24,550, அதுக்கு அடுத்த சப்போர்ட்டும் நல்ல சப்போர்ட் இருக்குது. ஸோ 24,550 உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து பெரிய அளவு வந்து இறக்கம் இருக்காது. 3 அதாவது இந்த சின்ன இறக்கமே பெரிய இறக்கத்தை கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். 3%, 2%, 5% இறங்கிய பங்குகள் ஒரு வாரம் கண்டினியூஸாக இறங்கிச்சுன்னா என்னாச்சு, ஒரு 20%, 25% இறங்கிடும் இல்லையா? அதுவே வந்து பெரிய இறக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. நம்ம மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகள் ஒரு பெரிய இறக்கத்தில் இருக்குது. என்னென்ன பங்குகள்லாம் நல்ல பங்குகளை பார்த்து வாங்கக்கூடிய இது இருந்தால் பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப் யாராவது ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி